காலை பனித்துளி கண்களில் விழ சூரிய நம்ம படியே பைக் ரைட் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். சைட் வியூவிங். இது நம்ம டூ வீலர் வந்து ஒன்றும் செக் பண்ணல. ஸோ நம்ம ஓவராக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க. மரம் செம்ம பெருசாக இருக்குங்கப்பா. அப்போ ஃபஸ்ட்டு கொண்ட ஊசிக்கு பேர் வைக்கலாம் போல இருக்கு. ரெண்டாவது கொண்ட ஊசிக்கு தான் சிலப்பதிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. யானை சத்தம் வருதா கைஸ்? இப்போ நான் ட்ரை பண்ணுறது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, தெரியல. ஹாய், வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டைட்டிலை பார்த்து தான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக் ரைட்னே சொல்லலாம். ரொம்ப பிக் ரைட் கிடையாது, ஓரளவு. எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 400-450 கிலோமீட்டர்ஸ் வரப்போகுது, அப் அண்ட் டவுன். ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன பைக் ரைடு ஒன்று போகிறேன். ஆமாம் மக்களே, இது ரொம்ப நாள் போகணுன்னு ஒரு சின்ன ஆசை, அது இப்போ தான் நிறைவேறிச்சு. ஐ மீன் நிறைவேற போகுது. ஜவ்வாது ஹில்ஸ், அதுதான் இப்போ நம்ம போக போகிறோம். ஜவ்வாது மலை ஒரு சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைப் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன தனிமை விரும்பியாக நான் இப்போ வந்து இந்த டைம் வந்து போக போகிறேன். ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம் டிஜிட்டலாக. இந்த தடவை நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணுறதுனால சிறு சிறு தவறுகள் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூர் போகிறப்ப என்னென்ன வந்து நான் இப்போ கேரி பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுறேன். நம்ம பேகா ஹெல்மெட்டு அரௌண்ட் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. சூப்பராக உழைக்குது. 2000 ரூபா தான் வாங்கினேன், 1985. நம்ம ரைனாக்ஸோட க்ளவுஸு, இது ஒரு பெரிய கதைங்க. இதெல்லாம் பக்கிள்ஸு நக்கிள் கார்டெலாம் போயிடுச்சு. இருந்தாலும் ஏதோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அப்படியே பெடலாக வந்துருச்சு. நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா போடுறேன். உங்களுக்கு போஸ்ட் பண்ண டைம் இல்லை, போடுறேன். இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளது, இது கொஞ்சம் நார்மலு. இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஆலன் கீ, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பேனர் செட் மாதிரி எல்லாமே இதில் வந்துடும். ரொம்ப ரேட் கம்மி, 175 ரூபாயோ 200ரூபாக்குள்ளே தான் நமக்கு வருது. எல்லாருமே நம்ம வச்சுக்க வேண்டிய ஒன்று. பாருங்கள், எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு டைம் கிடச்சி நான் அப்டேட் பண்ணுறேன். இது நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். இது கொஞ்சம் சவுண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கேமரா மவுண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அடுத்தது யூஎஸ்பி பவர் பேங்க்லேருந்து யூஎஸ்பி டைப் சி போடுற கேபிள். இது லாங் 1 மீட்டர் கேபிள். இது பார்த்தீங்கன்னா வில்லிபின்ற ப்ரொஃபஷ்னல் பஞ்சர் கிட் நான் இப்போ சமீபத்தில் ஒன்று வாங்கினேன். ஏன்னா கேரன்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, காரு, அதுக்கும் வேகனாருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காருக்காக வாங்கினது. இருந்தாலும் இப்போ பைக் ரைட் போகிறதுனால இதை நான் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது நம்ம மோட்டல் செயின் லூபு கவர் போட்டு வச்சுருக்கேங்க, அப்புறமா காட்டுறேன். 2 கூலர்ஸு. இது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் ஏர் பம்பு. எம்ஐ ஏர் பம்பு வாங்கி தான் புஷ் ஆகிடுச்சு, ஒரு வருஷத்துலேயே செய்ய சொல்லிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு வேஸ்ட் அது வாங்குறது. அதனால தான் நான் மேனுவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். சூப்பராக இருக்காது. இதுவும் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்காது. 1500 ரூபா நான் வாங்கினப்போ. இது பார்த்திங்கன்னா நம்ம சைரா டாப் பாக்ஸு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளோட ரைனாக்ஸ் லெவல் 2 ஸ்டீல் தேவோ, அந்த இதுதான். அதே தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த கார்டுலாம் நல்லாயிருக்கு. ஆனால் சென்டரில் வர்றது மட்டும் உள்ளே அந்த சேஃப்டி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரப்பர் மாதிரி வரும். அந்த குஷன் வந்து லைட்டாக போகிற மாதிரி இருக்குது. அது எதனால் என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ரைடாவோட நம்ம டை பேகு. அப்புறம் ஒரு பேசிக் நம்ம ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி சிப்லாடின், அடிப்பட்டா காயம் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா காட்டன். இது சப்போஸ் ரெய்னி இப்போ இல்லை, சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இது நம்ம மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ரெயின் ப்ரொடெக்டர் கவர். அவ்வளோதாங்க நம்மளோட செட்டப்பு. ஓகேங்களா, வாங்க இப்போ எல்லாமே இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நைட்டு தூங்க போகிறோன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 12:15. நான் காலையில் 4 o'clock எழுந்துச்சு நான் கிளம்பணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். கூட என்னோடய மிஸ்ஸஸும் வராங்க. ரொம்ப நாள் கழித்து நானும் என்னோடய ஒய்ஃபும்
ஜாலியாக சந்தோஷமாக சிறகடித்து பறக்க போகிறோம் பைக்கில். ஸோ மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். பைக் சக்கரம் சுழலும் வேளையில் இதயம் துள்ளும் சுதந்திரக் காற்றில், சாலையின் வளைவும் மலைக்கும் இடையில் பயணம் பேசும் நம் கனவின் மொழியில், காலை பனித்துளி கண்களில் விழ சூரியன் சிரிக்கிறது வழியெங்கும் நிழல், காற்றின் இசை காதோறும் பாட உலகம் முழுவதும் தோழனாய் நடக்க, வீதி ஒவ்வொன்றும் ஒரு புதிய கதை, மனம் ஒவ்வொன்றும் ஒரு இனிய நினைவு, சுமை அனைத்தும் தூக்கி எறிந்தது போல பயணம் நமக்கு தரும் சுகம். பைக் ஓட்டும் சத்தம் மட்டுமில்லையே, அது ஒரு தாளம், அது ஒரு உயிரின் இசையே. வழி தெரியாது போனாலும் பரவாயில்லை, இதயம் சொன்ன பாதை போதும், அது பயணம்தானே. ஒவ்வொரு திருப்பமும் ஒரு புதிர், ஒவ்வொரு காட்சியும் ஒரு பரிசு, பசுமை தோட்டங்கள், பனித்துளி பூக்கள் மனதை மயக்கும் ஒரு இனிய விருந்தாகும். அது ஒரு சுதந்திர கவிதை, ஒரு ஆனந்த கனவு, ஒரு வாழ்வின் மறக்க முடியாத அற்புத அனுபவம். இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ரவுண்டானா இங்கே இருக்குது. ரவுண்டானா ஸ்ட்ரெயிட்டாக போனால் உள்ளே போகுது. நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா பைபாஸில் போயிடுது. வெளியில் கடையில் தான் சாப்பிட்டோம். நம்ம வண்டி இங்கே நிற்கிது, அதான் சாப்பிட்டோம் தள்ளுவண்டி கடையில். கரெக்டாக அது இந்த ரவுண்டானா கிட்ட தான் இருக்குது இந்த லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலூர் வந்துட்டோங்க. ஜமனாமுத்தூருக்கு முன்னாடி போலூர்னு ஒரு இடம். போலூர்லேருந்து 42 கிலோமீட்டர் வருது ஜமனாமுத்தூர். ஜமனாமுத்தூர் வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டக்க வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:31 போலூர் வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டோம், அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் லாங் வராங்கன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா ஒரே ஸ்டிச்சாக வந்தால் அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும்ன்ற பயம். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? டைம் வந்து 11:05 11:15 நம்ம காட்டுச்சு. இப்போ எனக்கு வந்து அரைவல் டைம் வந்து 12 PM தான் காட்டுது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜமனாமுத்தூர் இப்படி தான் ரைட் சைடு தான் போகணும். 41 கிலோமீட்டரு. வாணியம்பாடி எல்லாம் இங்கே தாங்க இருக்குது பக்கத்தில். பரவாயில்ல. வாவ், பீமன் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிறதே பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்லேயே இருக்குது. வாவ், இன்னொரு 45 கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு ஃபால்ஸை போய் ரீச் ஆகிடுவோம். கிளைமேட் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா ஜில்லுன்னு இருக்கணும், தண்ணி நிறையா வரணும் அப்படிலாம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நம்ம பாடியே பைக் ரைட் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். சைட் வியூவிங், எக்ஸ்பெக்டேஷன் வச்சு எதுவுமே நம்ம போகல. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருக்குங்க ஏரியா. போலூர் ஏரியா அது செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான். அதை பாருங்கள் வியூவை. வாவ், வண்டர்ஃபுல் வியூ. பா, நல்லாயிருக்கு, ஊர் நல்லாயிருக்கு. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பார்த்துருப்பீங்களே குறுகலாக தான் இருக்குது. ஒரு பஸ்ஸு போகிற வழி அந்த மாதிரி தான் இருக்கே தவிர ரொம்ப ப்ராடாலாம் இல்லை ஊருக்குள்ளே.
இப்போ நம்ம ஊருக்கு வெளியில் வந்துட்டோம். இப்போ இது கொஞ்சம் பரவாயில்ல, டபுள் வேவாக இருக்குது. வந்தாச்சுங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அலுப்புலாம் ஒன்றும் தெரியல. அவங்கள கேட்டால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, பெயின்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஓகே, என்ஜாய் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்துகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்பா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹில் ரைட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் போனது வந்து வால்பாறை தான், வால்பாறை. அதுக்கப்புறம் காரில் தான் போயிட்டு வந்தோம். புளியஞ்சோலை, அப்புறம் ஒரு சில பல இடத்துக்குலாம் போனோம். அதெல்லாம் வந்து ஒரு சில இடம்லாம் நான் வந்து கவர் பண்ணல, ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் வீடியோ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏதோ உங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் என்ன கலகலான்னு செம்மையாக பேசிட்டு ஜாலியாக அரட்டடிச்சிட்டு ஒருத்தவங்க கலாச்சிட்டு போகலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆசை இருக்குது, வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டு அதுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையல. என்ன நெல் தானே அது? நெல் அது? ரோடு சும்மா வளைஞ்சி வளைஞ்சி போகுதுப்பா. நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போகிற ரோடு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹில்ஸில் ஏறிட்டேன்னா அவ்வளோதான், சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிடுவேன். என் ஒய்ஃப் சொல்லுவா அடிக்கடி, வெளியில் வந்தால் மட்டும் உங்கள் மூஞ்சி அப்படியே பிரகாசமாக ஜொலிக்குது அப்படின்ட்டு, வீட்டுக்குள்ளே இருந்தானா சிடு சிடுன்னு இருக்கீங்க அப்படின்னுவா. அது வெளியில் என்ன கோட்டச்சாமி? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். எவ்வளோ மன அழுத்தம், எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, ஒரு ஹில் சைடு வாங்க, எல்லாம் சரியாயிடும். சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு ஹில்ஸு, இது இன்னது தான் இல்லை, ஏதோ ஒரு ஹில்ஸுக்கு வாங்க. உங்களுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் கிளம்பி வந்துருங்க டக்குன்னு. இன்றைக்கி போகலாம் அன்றைக்கி போகலான்ட்டு நோ பிளானிங். சம்பாரிச்சிக்கலாம், எங்கே போகுது? இன்றைக்கி தான் நம்ம சம்பாரிச்சிட்டே இருக்கோம். ஒரு நாள் உங்களுக்காக வாழுங்க, நமக்காக வாழ்வோம், நமக்காக சந்தோஷப்படுவோம். இவ்வளோ பெரிய வண்டி வந்தால் நம்ம எப்படிப்பா போகிறது? ஸ்பீடு பிரேக்கு தான்ப்பா நிறையா இருக்குது. ஏறி 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 திருவண்ணாமலை பிடிச்சவங்க ஹைவேஸு சூப்பராக இருந்தது ரோடு. அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இருக்கு, அப்பா 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 சொல்ல முடியல. என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், நல்லா இருந்தது ரோடு சூப்பராக. செங்கம் வழியாக தான் வந்தோம். திருக்கோவிலூர் தாண்டியே ரோடு நல்லா சூப்பராக இருந்தது, திருவண்ணாமலை வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் சாப்பிட்டோம், ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இட்லிலாம் சூப்பராக இருந்தது. ஒரு இட்லி 6 ரூபா தான். அதுமாதிரி வடையும் பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான். நான் ஒரு 6 இட்லி சாப்பிட்டேன், அவங்க ஒரு 6 இட்லி சாப்பிட்டாங்க. நாளுக்கு 2 வடை சாப்பிட்டு ஜம்முன்னு வந்தாச்சு. மதியானம் சாப்பிட்றோமோ இல்லையோ தெரில, அது அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா அது ஹில்ஸ் ஏரியா, அங்கே கடைங்கள்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சில நேரத்தில் இருக்குன்னு பார்த்தேன், ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப பார்த்தேன். நம்ம போகிற டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் அங்கே ஏதாவது கடை இருந்தால் சாப்பிடுவோம், இல்லையா நேராக வந்துட்டே இருப்போம் என்ஜாய் பண்ணிட்டு.
இன்னும் ரோடே தான் நான் ஜமுனாமுத்தூர் போகிற ரோடு ஜம்முன்னு இருக்கு. ஜமுனாமுத்தூர் ரோடு ஜம்முன்னு இருக்கு. ஓகே கேஷ், நான் ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹேர்பின்லேருந்து நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வளன்னு பேச விரும்பலை. நானும் கொஞ்சம் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வரேன். கைஸ், அதான் அங்கே தான் செக் போஸ்ட்டு. அங்கே தான் பார்த்துட்டு நம்ம டூ வீலர் வந்து ஒன்றும் செக் பண்ணல. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். கார் மட்டும்தான் செக் பண்ணிவிட்டு லைசன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க. அது என்ட்ரி பண்ணிட்டு நம்ம அவங்களோட போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு இது வந்து ஜமுனாமுத்தூர் முன்னாடி இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஹில்ஸு. வெயிலாக அடிக்குது, அதே டயத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லுன்னு தானே இருக்கு, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கா? ஆனால் வெயில் அடிக்குதுல்ல. வளைஞ்சி வளைஞ்சி போகுது. ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. தானியார் அப்படின்னு ஒரு ஊர். இந்த சைட்லாம் ஊர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸில் தமிழில் ரொம்ப டீப்பான தமிழில் வச்சுருக்காங்க. படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு நல்லாயிருக்கு. தானியார். இங்கே இந்த போலூருக்கு முன்னாடி ஒரு ஊர் ஒன்று பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா குருவிமலை அப்படின்னு ஒரு ஊர். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஹில்ஸ் வியூ. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி ஃபுல்லாக நம்ம வண்டி மட்டும் தான் போயிட்டுருக்கு ஜம்முன்னு. ஜமுனாமுத்தூர் 31 கிலோமீட்டர். ஏம்மா ஹில் ஹேர்பின் பண்ணி ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். ஏம்மா ஃபோன் பேசிட்டு போவாதுங்கம்மா வண்டி ஓட்டுறப்ப. இது அப்படியே நம்ம பச்சைமலை போனோம் பார்த்தீங்களா துறையூர்கிட்ட, அந்த லொக்கேஷன் மாதிரியே தான் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ்லாம். கொஞ்சம் தூரத்துக்கு இப்படியே தான் இருக்குது, இதேமாரி தான் இருக்கும். ரெண்டு சைடு அடர்ந்த திக் ஃபாரஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும், மலை ஏற்றம்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதேமாரி தான் இருக்குது, இதே மாதிரி ரோட். வாவ். வருது. ஏய் இது என்னடா இடம்? அது சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, பிளாஸ்டிக் கப்லாம் அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க கைஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மற்ற இவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த இதெல்லாம் அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். பெரும்பாலும் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஷனில் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தான், இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிறது தாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வர்றப்போ, இது மாதிரி அதுவும் முக்கியமான இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாலாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கொண்டு வரீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிடுங்க. வண்டியில் பேக்கில் வச்சு கொண்டு போயிடுங்க. கீழே இங்கேயே போட்டு பொல்யூஷனை வந்து நம்மளால் கெடுக்க வேணாம். அது மீன் உங்களால் கெடுக்க வேணாம். ஸோ பொல்யூஷனை கெடுக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஜமுனாமுத்தூர் 29 கிலோமீட்டர். குட்டி ஓட.
மரம் செம பெருசாக இருக்குங்கப்பா. இந்த ஒரு மரம் ஃபுல்லாக நமக்கு நிழலை கொடுக்குது. இவ்வளோ ப்ராடாக இருக்குது. ரொம்ப பழைய மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாய் ஏறிடுச்சு. ஏ ஹில்ஸ் ஏறுதுடா. ஹில்ஸு ஹில்ஸு ஹில்ஸு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. 31 கிலோமீட்டர் காட்டுது. இந்த 31 கிலோமீட்டரை 1 மணி நேரம் கிடக்குறோம். நான் ரோடு எப்படி இருக்கும்? ரோடு நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. பயங்கர ஸ்லாண்டிங்காக இருக்கு. இந்த ரோடு இப்படி ஏறுது பாருங்க. ஜவ்வாது வாசனை வரதுனால ஜவ்வாது மலை வச்சுருக்காங்களா? ஆனால் வாசனை உண்மையாகவே சூப்பராக இருக்கு. ஜவ்வாது மலை, அந்த ஜவ்வாது வாசனை மாதிரியே இருக்கிறதுனால தான் ஜவ்வாது மலைன்னு வச்சுருக்காங்களோ? இருக்கலாம். உண்மை நான் வீடியோக்காக சொல்ல, செம்மையாக இருக்குது. அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வாசனை. ஒலி எழுப்பிட்டமா. சாலை விதிகளை மதிப்போம். கண்டிப்பாக மதிப்போம். ஏய், ஸ்லோப்லாம் பயங்கரமாக ஏறுதுப்பா. மற்ற மலையோட இது வந்து இப்படி ஏறுது, தெரியுதா? ஏத்தமா நம்ம திம்பா சிலப்பதிகாரம் கொண்டை ஊசி வளைவு, ஒரு இதுக்கும் ஒரு இது வச்சிருக்காங்க போல இருக்கு. கொண்டை ஊசி வளைவு. ரெண்டாவது கொண்டை ஊசியா? அப்போ ஃபர்ஸ்ட் கொண்டை ஊசிக்கு பேரை வைக்கலாம் போல இருக்கு. ரெண்டாவது கொண்டை ஊசிக்கு தான் சிலப்பதிகாரம் வச்சிருக்காங்க. இப்போ மூணாவது கொண்டை ஊசிக்கு என்ன வச்சிருப்பாங்க? சிலப்பதிகாரம், அடுத்தது மணிமேகலை இருக்கலாம். பார்ப்போம். இப்போ என்ன பாட்டு உனக்கு ஞாபகத்துக்கு வருது? நம்ம 2 பேரும் பைக்கில் ரைட் போயிட்டு இருக்கோம். என்ன பாட்டு உனக்கு ஞாபகத்துக்கு வருது? கதைப்போமா கதைப்போமா. இருக்கே, வரலாம், வராமலையும் போகலாம். வந்துட்டோம்ல, அப்படி அப்படியே 200 கிலோமீட்டர் வந்துட்டோம்ல. எப்படி இருக்கு பைக் ரைட்? நல்லா ஜாலியா இருக்கு. இது மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் பைக்ல வர்றது. ஆனா இதுதான் உனக்கு ரொம்ப லாங் இல்ல? ஆமா. இல்லையா, நம்ம சென்னை போயிருக்கோம். 250 கிலோமீட்டர். அது ஒரு நாள் போயிட்டு 2 டேஸ் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் வந்தோம். இது நம்ம இன்னைக்கே 200 கிலோமீட்டர் போயிட்டு இன்னைக்கே திருப்பி நம்ம டவுன் வந்து 200 கிலோமீட்டர் வர போறோம். ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல 400 to 450 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அது உனக்கு தெரியாதா? ஆனா பைக்ல வந்த மாதிரியே தெரியல. இங்க தூண்டு வந்த மாதிரி இருக்கு. இங்க இருந்து ஏதோ 50 கிலோமீட்டர் வந்த மாதிரி இருக்கு. வழியே இல்லை, ஜாலியா இருக்கு. நானும் சசியும் போன வருஷம் வால்பாறை போறப்போ ஒரே நாள்ல தான் வந்தோம். மத்தியானம் அங்கே கிளம்பணும். வால்பாறையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பிட்டு நைட்டு விடிய காலில் வந்தோம்ல. விடிய காலில் வந்தோம். நான் ஸ்டாப்பர் ரைடு அது நைட்டு. வால்பாறை டு ஸ்ரீமுஷ்ணம் 420 கிலோமீட்டர் என்ன வந்துச்சு. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்தாச்சு. ஜிக்ஸரு சும்மா அடி புட்டிக்கு தாங்குதுங்க. நான் நிறையா வண்டி ஓட்டி பார்த்துட்டேன்.
ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடது பஜாஜ் டிஸ்கவர் 135cc. அடுத்தது அது நான் கிட்டத்தட்ட 9 வருஷம். இதான் நான் சொன்னதுதான். ஏய் சூப்பர், எப்படி கெஸ் பண்ண? கரெக்டாக இருக்கு. மணிமேகலைன்னா அப்போ அடுத்தது என்ன? சீவக சிந்தாமணியாக இருக்குமோ? பார்ப்போம். லைட்டா ஜில் ஏறுவே. ஜில் இருக்கா? நான் ரைடிங் கேர்ஸ் நான் போட்டதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஆனா தண்ணி வர மாதிரியே தெரியலையே. ஆனால் என் நல்லா இருக்கு, வரலாம். முகத்தில் மட்டும் எனக்கு அந்த சில்னஸ் தெரியுது. சூப்பரா இருக்கு. ஆஹா, அருமையான சில்னஸ். அங்கங்கே நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் தான் நிறைய போட்டு வச்சுருக்கானுங்க, திருந்த மாட்டாங்க. நம்ம பாருங்க, ஒன்று வந்து ஸ்டீல் பாட்டில், இன்னொன்று வந்து டப்பர் வேறு. ரெண்டுமே நான் கீழே கொண்டு போயிடுவேன். நம்மக்கிட்ட எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே கிடையாதுங்க. அப்படியே தப்பி தவறி எதாவது கொண்டு வந்தாலும் திருப்பி நம்ம பேக்கில் போட்டு கொண்டு போயிடுவோம், அது வேறு விஷயம். சரி, லொக்கேஷன் நல்லா இருந்தது. ஸ்பைடோ, ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. யானை சத்தம் வருதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.